என்ன வெள்ளத்தாயி காலையில சாப்பிட்டியா? ஆமாக்கா சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா? எங்க இன்னும் திங்கலை. ஏன்க்கா ஒன்றும் செய்யலையா இன்னும்? ஆமாம், இவ செய்ய சாப்பாடு அப்படியே ஓடி ஓடிலாம் நான் திங்கணும். ஏன்க்கா என்னாச்சு, காலையிலே சண்டையா? சண்டை போடுறதுக்கு நேரம் காலமாக அந்த பேர் வீட்டில் எந்நேரமும் சண்டை தான். போ, என்ன சண்டை காலையிலேயே? இன்னைக்கு இன்னும் சண்டை எதுவும் ஆரம்பிக்கல. அவள் செஞ்சிருக்க சாப்பாடை எவா திங்கன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்க்கா அவள் தான் சாப்பாடு நல்லா செய்வாள்ல, உன் அளவுக்கு செய்ய மாட்டானாலும் ஓரளவுக்கு செய்வான்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் செஞ்சா. என்னத்தையே செய்கிறத தின்னுட்டு இருப்போம்னு எனக்கா? நம்மளுக்கு காலம் போன கடைசியில் என்ன ருசியாக தின்னு என்ன போது உப்பு புளி காரம்லாம் பார்த்து பார்த்து நம்ம சாப்பாடு செஞ்சோம். இப்போ உள்ள பிள்ளைல அதுவளுக்கு தெரிஞ்சது என்னத்தையே செஞ்சு தருதுவோ. ஏதோ ஆண்டவே நமக்கு இன்னைக்கு படிச்சது நமக்கு தந்தது படி வளர்ந்தது இதான் நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசாட்டி இரு. நம்ம போல போய் இன்னைக்கு கஞ்சுதான் நாளைக்கு கஞ்சுதான் ஓடுது. என்னத்தையே செஞ்சு தரதை சாப்பிட்டுட்டு இரு பேசாம. குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைக்கு எரிச்சலாலாம் இருக்கும். அதுக்கு இல்லாட்டி அவன் செஞ்சு வச்சிருக்க சாப்பாடை எவா திங்க? ஏன்க்கா அப்படி என்னதான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா சொல்லேன். என்னத்தையே பிரெட் ஆம்லேட்டான் அதை வச்சுட்டு திங்க சொல்றா. அது என்னத்துக்கு நமக்கு? என்னதுக்கு? அது எப்படி பண்ணுவா? அதை ஏன் கேட்க? அது ஒரு கன்றாவி. அது ஒரு சாப்பாடுன்னு வேற சொல்லிக்கிட்டுதாவோ. அதை எப்படி செய்யணுமா? ஒரு பாக்கெட்டு பிரெட்டை இருந்தா கடையில் கிடந்து அந்த அன்னைக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த பிரெட்டை வந்து அதில் முக்கி எடுத்து தோசைக்கல்லில் போட்டுட்டு மிளகு தூளும் உப்பு தூளும் அப்படி தூவி அதை அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புதா. சரி, திருப்பிட்டு சுற்றி சூளை எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விடுதா. அந்த மணிக்கு இருந்தாங்க இதுதான் காலை டிஃபன் அந்த அன்னைக்கு தூக்கிட்டு வரா. போ, அதை என்னன்னு தின்னு பசியாத்த? அதான் சொல்லுதம்ல, எனக்கு எப்படி கடுப்பா வருது. இவ என்னத்தை சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா, அதை என்னன்னு திங்கன்னு கேட்டா என் அவனும் சரி அவளும் சரி வச்சு திங்காவோ. அது 4 நாள் ஆளுக்கு தலைக்கு நாள் வச்சு திங்காவோ. எனக்கு இறங்கவே மட்டுக்கு அதை பார்க்க பிடிக்கவும் இல்லை. எனக்கு இந்த பிரெட்டு ரசுக்கு இது தின்னாலே என்னமோ காய்ச்சக்காரி எனக்கா தோணும். அதோட சும்மாவே தின்னுக்கிட மாட்டேன். அதில் முட்டையை முக்கி மிளகு தூளையும் உப்பையும் போட்டு நல்லா இருக்குங்க. அது பார்க்கவே எனக்கு பிடிக்கல பார்த்துக்கோ. இதெல்லாம் ஒரு சாப்பாடாட்டி? பிரெட்டை முட்டையில முக்கி பொறிச்சு திங்கதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு அதுக்கு ஒரு பேர் வேற வச்சுக்கிட்டதாலோ இங்கிலீஷ் பீஸில். நம்ம அந்த காலத்துலலாம் காலை சாப்பாடு என்ன கட்டா செஞ்சோம். டீ, கம்பங்கூழ், கேப்பக்கூழ், கேப்ப தோசை, அடை தோசை, விதவிதமாக ரகரகமாக நல்ல சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இவள் செஞ்சு தர சாப்பாடை நம்ம திங்கக்க முடியுதா கொள்ளுதா? ஒரு சாப்பாடுன்னு செஞ்சு கொடுத்தா அந்த சாப்பாடை வச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்தவங்க என்ன யாருக்குமே இல்லை. சுழிவா அது ஒரு வேலை பார்க்க மாதிரி நினைக்காளோ. பாத்திரம் தைக்கணாக்கா, துணி துவைக்கணாக்கா, இது ஒரு வேலை. இது எப்படி சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்காளோ ஒழிய எப்படி சாப்பிட்டா சத்தான சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைக்க மாட்டேக்காள்வோ. உன் வீட்டில் என்ன செஞ்சா கோமதி காலையில்? என் வீட்லேயும் கிட்டத்தட்ட வாங்காத தான். போ, அவனும் பிரெட்டை தூக்கி வாயில் வச்சுட்டாலும் உனக்கு? இல்லைக்கா, இவ சேமியா உப்புமா கிண்டி தந்தா. கிடைச்சதே அப்பா ஒரு ரவை உப்புமா ஒரு சேமியா உப்புமா இல்லாட்டா அந்த பிரெட்டு மண்ணாங்கட்டின்னுக்கிட்டு. நம்ம காலத்துலலாம் காப்பி டீக்கு கூட இப்படி திங்கல. என்ன டீ? ஒரு வடையை போட்டு திம்போம், பருப்பு வடை திம்போம், உளுந்த வடை திம்போம், பச்சி போட்டு திம்போம். இப்படித்தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சாயந்தரம் திங்க தீனி கூட நமக்கு இந்த உப்புமா கிடையாது. இப்போ காலை சாப்பாடாவே அதை தான் போடுதால்வோ நமக்கு. என்ன செஞ்சு கொண்டாட? இதை சொல்லவும் வழி இல்லை. என்னத்தையும் பேசிட்டோம்னா குடும்பக்கார மாமியார்னு 10 வீட்டுக்கு போய் புறம் பேசிட்டு வந்துடுறியா? என்ன செய்யக்கா, நம்ம காலம்லாம் மலையேறி போச்சு. இன்னும் வருங்காலத்தை யோசிச்சேன்னா இதை விடவும் கொடூரமா இருக்கும். என்னத்த சொல்ல, இவ்வளவு கொடுமை தாங்க முடியலப்பா. என்ன கிளவி கொடுமைலாம் பேசிட்டு இருக்கா? காலையில தானே நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், பிறவும் கொடுமை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன அத்தையோ வெள்ளத்தாயத்தை நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் மலோ வந்து ஒரு 10 நிமிஷமா இருக்கும். சும்மா பேசிட்டு இருக்கோம் 2 பேரும். ஏன் தே, நான் உங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாய் நல்லா தானே இருந்தது. திடீர்னு ஏன் ஒரு படியா கொண்டுட்டு போகு? எனக்கு வகை வகையா நீ பொங்கி பொறிச்சு தர பத்தியா? காலையில ஒரு சாப்பாடு, மத்தியானம் ஒரு சாப்பாடு, ராத்திரி ஒரு சாப்பாடுன்னு எவ்வளவு சத்தான சாப்பாடெல்லாம் செஞ்சு தர. அதையெல்லாம் நினைச்சு பூரிச்சு போய் மூஞ்சி அப்படி இருக்கு. அப்படியாத்தே, என்னை நினைச்சு பூரிச்சு போனதுனாலதான் உங்க வாய் இப்படி கோணுதா? அப்படின்னா வருஷ காலமும் கோணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படியே இருக்கட்டும் தே. ஏட்டி, அவ சொல்லியது உனக்கு சிரிப்பா இருக்காங்க. ஏக்கா கோமாப்படியா? சின்ன பிள்ளை தானக்கா, விளையாட்டுக்கு பேசி இதுக்கெல்லாம் ஏன் கோப்படியா? நீ வர வர சரியில்லட்டி ஒரே அடியா அவளுக்கு ஏண்டே பேச எப்ப பார்த்தாலும். கேட்க என்னது இது சின்ன பிள்ளை மாதிரி பேசியா? சிரிக்காட்டி அவ என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னும் நீ சிரிச்சன கூட கொஞ்சம் பேசுவா. சரிக்கா சரி, நான் இனிமே அவளுக்கு ஏன்னு பேச மாட்டேன். அவ பேசல சிரிக்க மாட்டேன். என்ன நீ பேசு. ஏன் தே வெள்ளதாயத்தை என்ன பேச உங்களுக்கு பொறாமையா இருக்கோ? ஆமா, இவ பெரிய இவ அவளை பார்த்து பொறாமப்படியாவ. ஆமா, பிறகு எதுக்கு வெள்ளதாயத்தை எனக்கு ஏன்னு பேசக்கூடாது சிரிக்க கூடாது இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டியா? நான் என்னத்தையும் பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன நோக்குது? இப்போ வீட்டுக்குள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாருப்பா. இப்பதான் காலை டிஃபன் பண்ணது எல்லாத்தையும் கழிப்பறைக்கு போட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஆமா, இவ எப்படியெல்லாம் பொங்கல் போட்டு வடை போட்டு சாம்பார் போட்டு இட்லியை வச்சு தோசை சுட்டு எவ்வளவு வேலை பார்த்துட்டா. அப்படியே அடுப்படி நிறைஞ்சிருக்கும்ல. நீ போய் எல்லாத்தையும் கழுவி மொழி போட்டு வரங்க. காலையில இருந்து விளங்காத ஒரு சாப்பாடு நாய்க்கு பிரெட்டு போட்டாக்களே செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு உனக்கு அடுப்படிலாம் நிறைஞ்சிட்டா பெரிய கழுவி மொழி போட்டுட்டு வந்து நீட்டுதே. ஏத்தே சொல்லியவை எவ்வளவு நாளும் சொல்லலாம் தே. வேலை பக்கவளுக்கு அதில் உள்ள கஷ்டம் தெரியும். 2 பாத்திரம்னாலும் இறக்கி போட்டு தேய்க்கிறது என்ன பாடா இருக்கு தெரியுமா? ராத்திரி தான் அடுப்படியை பூரா கழுவி போட்டு படுக்கேன். காலையில எந்திரிச்சு ஒரு டிஃபன் என்ன செஞ்சோமோ செஞ்ச உடனே அடுப்படி நிறைஞ்சு போயிருது. ஏன் கஷ்டம் எனக்கு? உங்களுக்கு என்ன? வாய முடி. என்னமோ பொண்ணா பிறந்தது நீ ஒருத்தி தான் பிறந்து இந்த பாடு பக்க மாதிரி பேசிய.
நாமளாம் உன் வயசுல என்ன பாடு பார்ப்ப தெரியுமா? என் மாமியா மாடு கண்ணு ஆடு கோழின்னு எல்லாம் வளர்த்தா வீட்டுல. அவ்வளத்துக்கும் சாணி அள்ளி போடணும், சவதி அள்ளி போடணும். காலையில 4 மணில இருந்து ராத்திரி தூங்குறதுக்கு 10 மணி வரைக்கும் பாடு இருந்துகிட்டே இருக்கும். உனக்கெல்லாம் இப்ப என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் பாத்திரம் தைக்கிறது கொல்லப்புறத்துல கொண்டு போய் போடுறதுக்கே அங்கிட்டு இங்கிட்டு நடந்தே கைகாலெல்லாம் நோவும். இப்போ நீ அடுப்படியில சிங்கு புங்குன்னு ஒண்ணு வச்சு அதுல தானே எல்லாத்தையும் பெரை போட்டு தேய்க்க. அது உனக்கு நோவுதோ? இத்தே காலங்கள் மாறிட்டே தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்காது. இப்போ நீங்க கஷ்டப்பட்டீங்களா? உங்க மாமியாரோடவா நீங்க கஷ்டப்பட்டுட்டிய? உங்க மாமியாருக்கு அந்த காலத்துல 10 பிள்ளைகளும் கேள்விப்பட்டேன். நீங்க 2 தான் பெற்றிருக்கீங்க. அந்த காலத்துலலாம் உங்களுக்கு முன்னாடி உங்க மாமியார் வேற விடுப்புல தான் சோறு பொங்கி சாப்பிட்டுருக்காவ. ஆனா நீங்க இப்போ அப்படி இல்லைல்ல, வந்த உடனே கேசரி பொங்கி கேஸ்ல தானே பொங்கி சாப்பிட்டுருக்கிய. அந்த காலத்துல உங்க மாமியார் ஆட்டு உரல்ல உட்காந்து கூணும் குறுக்கும் போவ, சுத்தி சுத்தி ஆட்டுக்கல்ல மாவரைச்சு இட்லி சுட்டுருப்பாவ. ஆனா நீங்க அப்படியெல்லாம் கஷ்டப்படல. ஒரு கிரைண்டர் வாங்கி அதுல எல்லாம் மாவாட்டி அரைச்சு இட்லி சுட்டுருக்கிய. யோ, நான் அச்சு கிரைண்டர்ல இட்லி மாவு அரைச்சி இட்லியா வச்சு தட்டுனேன். நீ அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? கடையில ஒரு மாவு வாங்குதா அவிச்சு தனிக்கு தூரத்துக்கு போட்டுத. நீ அப்படி கூணும் குறுக்கும் போவ, கிரைண்டர்ல நின்று அரைக்கியாங்கும். கிரைண்டர்ல அரைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, பாத்துக்கோ. ஆமாத்தே, இதான் முன்னேற்றம். உங்க மாமியார் ஆட்டு உரல்ல அரைச்சிருக்காவ, நீங்க கிரைண்டர்ல மாவு அரைச்சிருக்கிய. நான் கடையில மாவு வாங்கிக்கிடுதேன். நாளைக்கு எனக்கு அடுத்து வர சந்ததி என்ன செய்யும் தெரியுமா? கடையில ரெடிமேடாவே இட்லி விற்கினா அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். யாரு கண்டா இப்பவே சிட்டி சைடுலாம் ரெடிமேடாவே பரோட்டால இருந்து இட்லில இருந்து எல்லாம் கிடைக்குன்னு கேள்விப்பட்டேன். காலங்கள் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும் தே. உங்க மாமியாரை விட நீங்க அட்வான்ஸ்டா முன்னேறி வாழ்ந்திருக்கிய. உங்களை விட நான் இப்போ அட்வான்ஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அடுத்து வரப்போற சந்ததிகள் என்னை விடவும் நல்லா வாழ்வாங்க. அதுக்காண்டி நான் அந்த காலத்துல இப்படியெல்லாம் தான் கஷ்டப்பட்டேன், நீயும் அதே மாதிரி கஷ்டப்படணும் அப்படிலாம் நினைக்க கூடாது. எது நடந்தாலும் மனசார ஏத்துக்கிட்ட பழகிக்கோங்க. நம்மலாம் கஷ்டப்பட்டமே இவ நிம்மதியா இருக்காளன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அது உங்க உடம்புக்கு தான் கேடா போய் முடியும். உன் அக்கறையெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை. எங்க உடம்ப எப்படி பாத்துக்கிடணும்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? சந்தோஷம். சரி, இப்ப என்னத்துக்கு நீ வெளியில வந்து நாங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கல, கூட வந்து ஏமாத்திட்டு கிடக்க? இத்தை ஒரு விவரம் கேட்க வந்தே, நீங்க தான் ஏமாத்திட்டு இருக்கேன். நான் சாதாரணமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பேசுறதெல்லாம் பேச வேண்டியது. அடுத்து சாதாரணமா பேசுறேன், சும்மா பேசணும்னு அழ வேண்டியது. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போய் தொலை, உயிர் எடுக்காத. உயிர் எடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், முடிய மாட்டுக்க. யோ, அங்க என்ன பார்த்து பேசிட்டு இருக்க? இங்க பார்த்து பேசே. அது ஒண்ணும் இல்லத்தே, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. மத்தியானத்துக்கு என்ன குழம்பு கறி வைக்கன்னு தெரியல. நீங்க சொன்னாதான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும். கொஞ்சம் பெரிய லிஸ்டா போட்டேன்னு வைங்களேன், எனக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகுமா, போய் சீக்கிரம் தூங்கி எந்திச்சு வரணும். கொஞ்சம் சின்ன லிஸ்டா ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா போய் நிம்மதியா தூங்கிட்டு கொஞ்சம் லேட்டா எந்திப்பேன். அதான் கேட்டேன். தூங்க போறியா? ஆமாத்தே, தூங்க போறேன்னு சொல்ல முடியாது. லேசா செத்த குறுக்க சாச்சிட்டு வரேன்னா காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, குறுக்கு ஒலிக்கு செத்த போய் படுத்துட்டு அப்படியே போன வண்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் வேலை பார்த்தோம்னா சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம்ல. அதான் கேட்டேன். ஆமா, நீ காலையில இருந்து அப்படியே 5 மணில இருந்து வீடு வாசம் மொழிவி கழுவி எடுத்து எப்படியெல்லாம் பாடு பார்த்துட்டு அவன் குறுக்கு நொடிஞ்சு போச்சுன்னு இப்ப நீட்டி நிமிர போறியம்மா? சரி, நான் நீட்டி நிமிர்தான் இல்லாட்டி கவுந்து படுக்கேன். உங்களுக்கு என்ன மத்தியானம் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. அதை கேட்டுட்டு நான் போய் படுக்கணும். அதுக்கு தக்கன பிளானை போட்டு போய் படுக்கணும். சீக்கிரமா முடிக்க மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் போன நோண்டுவேன். இல்ல கொஞ்சம் பெரிய லிஸ்டா தரி அப்படின்னா சட்டுப்பட்டுன்னு வேலையை பார்க்கணும். அதுதான் கேட்டேன். இன்னைக்கு ஐயில் மவளுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு போனோம்ல, முந்தானத்தை மறந்துட்டியா? ஆமாத்தே, ஞாபகமே இல்ல. முந்தானத்தை அந்த அண்ணன் வந்து சொல்லிட்டு போனவள, என்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. ஆமா, அதனாலதான் நான் இன்னும் காலையில இருந்து சாப்பிடாமலே இருக்கேன். நீ செஞ்சு வச்சிருக்க பிரெட்டு ஒரு நாளன்னா எனக்கு ஒரு 4 துண்டு வச்சிருக்கல, அதை நீயே முழுங்கிட்டு போய் போன நோண்டு பிறகு குளிச்சு கிளம்பு சீக்கிரமா போய் அங்க பிறந்த நாட்டுல போய் சாப்பிட்டு வருவோம். இன்னைக்கு ஒரு நாள் உன் சாப்பாட்டுல இருந்து எனக்கு விடுதலை. நீங்க எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இன்னத்தே, நினைச்ச உடனே உங்களுக்கு விடுதலை கிடைக்கி. நானும் தான் உங்ககிட்ட இருந்து விடுதலை ஆகணும்னு பாக்கேன், முடிய மாட்டுக்க. ஏன் போய் அவங்க ஐயா வீட்டுக்கு நானும் அவனே இங்க இருக்க சொல்லி தாங்கிட்டு கிடக்கேன். விடுதலைங்கிறது அப்பப்போ கிடைக்கிறது இல்லத்தே, நிரந்தரமா கிடைக்கணும். நிரந்தரமா கிடைக்கணுமா? என்ன சொல்ல வர நீ? கிழவிக்கு சொன்னது இன்னும் முழுசா புரியலன்னு நினைக்கேன். சரி, இதுக்கு மேல நின்று சண்டை நமக்கு அவியில ஓடி போயிருவோம். ஏவே, என்ன சொன்னேன்னு கேட்டேன். அதை விடுங்கத்தே, நான் என்னத்தையாவது இப்படித்தான் லூஸ்டா விட்டுட்டு எடுப்பேன். சரி, நான் போய் பிறந்தநாள் வீட்டுக்கு கிளம்புதேன். சரசக்கெல்லாம் கிளம்பிட்டவளான்னு ஒரு 8 போய் பார்த்துட்டே. அளவிட போறியா? போ, போய் தோல போ. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இதான் தே. நான் எங்க போகணும்னு நினைச்சாலும் விட்டுருதிய பத்தியல. அந்த தங்க குணம் யாருக்கு வரும்? ஏன் எப்படி பாக்கிய? உங்களுக்கே தெரியாத விஷயம் எனக்கு தெரியுதுன்னா நீங்க நீ என்னதான் திட்டிக்கிட்டே இருந்தாலும் நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னோன்னே போயிட்டுவான்னு சொல்லிங்க பத்திலா. அந்த மனசு தான்தே கடவுள். எனக்கு உங்க மேல நிறைய லவ் இருக்குதே, ஆனா நான் வெளியில எக்ஸ்போஸ் பண்றது இல்ல. ஏன் தே திடீர்னு கோவப்படுத்திய? இப்பதான் பாசமா போயிட்டு வா மருமோலன்னு சொன்னீங்க. பாரு, தேவையில்லாம பேசி என்னைய கிறுக்கி ஆக்கிட்டு கிடக்காத பேரு. ஆல்ரெடி நீங்க அப்படித்தானே இருக்கிய. ஏக்கா முறைக்காதக்கா, எவ்வளவு நேரம் தான் நானும் சிரிக்காம பாக்குது. எத்தே என்ன? போயிட்டு வரட்டா? உங்க வாயால போயிட்டு வா மருமோலேன்னு மறுபடியும் சொல்லுங்க தே. போயிட்டு வரேன். இங்க பாரு, இவ கிளவிதானே என்ன செஞ்சிருவான்னு நினைக்காத. நான் மண்ணுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு கைப்பிடி மண்ணள்ளி கண்ணுல போட்டுறேன், பயிர் பார்த்துக்கோ. கிளவி செஞ்சாலும் செய்யும். சத்தம் கட்டாம கிளம்பிடுவோம்.
ஏத்தே நீங்க இவ்வளவு தூரம் அன்பா பாசமா சொல்லும்போது நான் போகாம இருந்தா நல்லா இருக்காத்தே. நான் போயிட்டு வரேன் என்ன. வெள்ளத்தாயத்த பாய். ஆ சரி மக்களே, போயிட்டு வா. ஏட்டி என்னக்கா கேட்டி, அவ இனி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி எப்படி காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காட்டி? உனக்கு அதுக்கெல்லாம் சிரிப்பு வருதா? ஒரு 4 வாரத்தை அவளை ஏசதியா, இப்படி பேசாத, ஒரு பெரிய மனுஷன் இப்படிலாம் சொல்லுதியா சின்ன பொண்ணு, இப்படி பேசாத வைக்காதன்னு சொன்னா தானே அவ பயப்படுவா. நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தானா அவ கூட கொஞ்சமா நீ எக்காலம் பண்ணுவா. ஏக்கா எனக்கு சிரிப்பு வந்தது பூரா அவளை பார்த்து இல்லக்கா, உன்னைய பார்த்துதான். என்னைய பார்த்தா என்னட்டி சொல்லியா? ஆமா, அவ என்னத்தையே விளையாட்டுக்கு பேசுதா, நீ விட மாட்டுக்க. நீ அவ கூட சேர்ந்து சேர்ந்து பேசுத. 10 குறைக்கு மண்ணள்ளி கண்ணில் போட்டுருங்க. இதெல்லாம் பெரிய மனுஷி பேச பேச்சாக்கா? அதுதான் சின்ன பிள்ளை என்னத்தையே ஏட்டிக்கு போட்டு பேசுதா. நீ அவளுக்கு மேலாம் சின்ன பிள்ளையா பேசுத. என்னமோ நீங்க 2 பேரும் சண்டை போடுதே, நீங்க தான் சொல்லிக்கிடணும். பார்க்கல எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆமா, உனக்கு சிரிப்பு தான் வரும். உனக்கு நல்ல மரமா அமைஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு ஒரு அடங்கா பிறாரி அமைஞ்சிருக்கா, அதனால உனக்கு சிரிப்பு தான் வரும். நல்லா உட்காந்து சிரி, அவ கூட கொஞ்சம் என்னையே கரைச்சு கொட்டுவா. வீடுக்கா சின்ன பிள்ளை என்னத்தையே விளையாட்டுக்கு பேசிட்டு போகுது. அவ மனசுல எந்த கள்ளங்கவடம் இல்லக்கா. ஆமா, அவ சின்ன நோய் இவ கண்டா. ஏக்கா மத்தியானம் பிறந்தநாள் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா சந்தி, போகணும் தான் நினைச்சிருக்கேன். லட்சுமி நீ வரல? ஆமாக்கா நானும் வரணும். நல்ல பையன், பார்த்த நேரம்லாம் எக்கா எக்கான்னு பாசமா பேசுவான். ஆமா, நானும் அவன் குடத்துக்கண்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பிறந்தநாள் வீட்டுக்கெல்லாம் யார் வைக்கிட்டடப்பா. ஆமா, எல்லா ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் இப்படித்தான் சொல்லியாவ. கல்யாண வீட்டுக்கா, சடங்கு வீட்டுக்கா, காது வீட்டுக்கா, எந்த வீட்டுக்குனாலும் அங்கே போக வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனாலும் போறேன்னு சொல்லியாவ. ஆளா கிளம்புறதே இவாளா தான் இருப்பா. ஆனா பேசுறது என்னமோ போவே விருப்பம் இல்லாத மாதிரி சொல்லியா. எல்லாவளும் தான் எப்போ என்ன ஃபங்க்ஷன் வரும் வீட்டில் பொங்காம அங்கே போய் திங்கலாம் தான் அழுதல்வே. ஆனாலும் ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சுக்கிடுவாள்வே. நமக்கு இந்த நடிப்பு வராம தானே இப்படி ஊர் பூரா கெட்ட பேர் எடுத்துட்டு தெரியும். நமக்கும் நடிக்கிறதா நம்மளும் நல்ல பேர் எடுக்கலாம். என்ன அக்கா எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டே போல பழக்க விடுறதுக்கு? ஆமா, உட்காந்து பழக்க முடியாத. நீங்க பிறந்தநாள் வீட்டுக்கு போனோம்னா அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இரு சின்ன பொண்ணே, ஏன் நின்னுட்டே இருக்கா? இருக்கும்க்கா. உங்க வீட்லயும் பிறந்தநாளுக்கு சொல்லிருக்காவளா சின்ன பொண்ணே? ஆமாக்கா, முந்தானத்தான் அகில என்ன வீட்டுல வந்து சொல்லிட்டு போனாவ. சரி, அப்ப எல்லாருமாவே சேர்ந்து மத்தியானம் கிளம்பி போவோம். மணி இப்போ ஒரு 10 மணி இருக்குமா? ஒரு 12 மணி கிளம்பினோம்னா சரியா இருக்கும்ல? சரியா இருக்கும்க்கா. ஏக்கா எல்லாரும் எவ்வளவு மொய் வைக்கலாம் இருக்கிய? நான் குட்டியா அந்த பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போடலாமான்னு பாக்கேன். மோதிரம் போட போறீங்களா? என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா சனி, நல்ல பையன் பாத்துக்கோ. எங்க வீட்டுல நித்யா முடிச்சு சடங்குக்கெல்லாம் அப்படி ஓடி ஓடி வேலை பார்த்தான் பாத்துக்கோ. எங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை இல்லாத இருக்கு. அவன் நல்லா அந்த குறையே தெரியாம எங்களுக்கு வேலை பார்த்தான். நாங்க இத்தனைக்கு இது செய்ய அதை செய்யணும்னு சொல்லவே இல்லை. அப்ப அவன் சின்ன பையன் தான் பத்தியா ஓடி ஓடி. ஏக்கா நம்ம வீட்டு விசேஷம்க்கா, நம்ம தங்கச்சிக்கா, நான் பார்க்காம யாரு பாப்பான்ட்டு ஓடி ஓடி வேலை பார்த்தான் பாத்துக்கோ. அவன் சின்ன பிள்ளையா இருக்கையில என்னத்தையே 2 துவாசை வச்சுட்டு கொடுத்துருப்பேன், சாப்பிட்டுப்பான், வச்சிருப்பான். அதுக்கே அம்மா அப்பான்னு எங்க 2 பேர் மேலேயும் அவ்வளவு பாசமா இருப்பான். கஷ்டப்பட்ட பையன் வேற. ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிச்சு 2-3 வருஷம் கழிச்சு தான் பிள்ளை பிறந்தது. இப்ப 4 வருஷம் ஆயிருக்கு. இப்பதான் பிள்ளைக்கு பிறந்தநாள் வைக்கான். அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சமாவது நல்ல முறையில செய்யணும்ல சாந்தி. ஆமா, இவன் எல்லாத்துக்கும் ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பா. இவன் மோதிரம் முறையில நம்ம ரூபா கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளவு குறைச்சலாம் தெரியும். விடப்படாது, எதையாவது சொல்லி மோதிரம் போட விடாம ஆக்கிப்போம். சரசக்கா ஓடி ஓடி வேலை பார்த்தோம்னா அதுக்காண்டி மோதிரத்தையே கொண்டு போய் போடுவியா? தங்க விற்க விலைக்கு மோதிரம்லாம் வாங்க முடியுமா இப்போ உள்ள காலத்துல? அதெல்லாம் வேண்டாம், ஒரு 200 ரூபா மொய்ய செய்யுங்க, சரியா போயிடும். இல்ல சாந்தி, நாங்க மோதிரம் போடுறோம் நேரத்தையே முடிவெடுத்து போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அவனுக்கு ஒரு மோதிரமாவது போட்டாதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும் பாத்துக்கோ. நல்ல பையன். ஏக்கா நல்ல பையனா பணம் நகைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன்க்கா. ஒரு 200 ரூபா மொய்ய மட்டும் செஞ்சுட்டு விட்டுற வேண்டியதானே? அதுக்கு போய் நகையை தூக்கி கொடுக்க முடியே? ஏன் நாள்முடி அவிய இஷ்டத்துக்கு அவிய செய்தாவ, உங்களுக்கு என்ன வந்தது? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, அவிய மேல ஒரு அக்கறையில தானே சொல்றேன். தங்க விற்க விலைவாசிக்கு இப்படி 2 பொட்ட பிள்ளைல வச்சுட்டு எல்லாருக்கும் மோதிரம் போட்டுட்டு கிடந்தோம்னா அவிய முன்னேற முடியுமா? அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நாள்முடி. அவிய கதையை அவிய பாத்துக்கிடுவாவ. உங்க கதை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு செய்யணும்னு நினைக்கல அதை மட்டும் செஞ்சுட்டு பேசாட்டி கிடக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு செய்த கூட செய்யாதன்னு தட்டுட்டு கிடக்கிய. இதுவே அந்த மோதிரத்தை உங்களுக்கு சும்மா கொடுக்கணும்னு சொன்னா தங்கமா வாங்கிட்டு போயிருவியல. அப்பம்னா சரசக்கா 2 பொட்ட பிள்ளைல வச்சிருக்கிய, தராதி என்ன சொல்ல போறிய? வாசியில கிடைச்சிருச்சேன்னா அமுக்கிக்கிடுவியல்ல. அப்ப மட்டும் உங்களுக்கு இதெல்லாம் தோணாது. வேற யாருக்கோ செய்ய போறவன உடனே உங்களுக்கு காந்துதோ? ஆமா, எனக்கு காந்துதீவா கண்டா ஒரு அக்கறையில சொன்னேன். உங்க அக்கறை பக்கறை எல்லாங்க தேவையில்லை. உங்க கதையை மட்டும் பாருங்க. யார் யார் என்னென்ன செய்யணும்னு விருப்பப்படுத்தாவளோ அதை செஞ்சுட்டு போறாவ. இடையிடையே இந்த நெடுமாடு வேற நம்மகிட்ட உயிர் எடுக்கு. இனி சரசக்கா மோதிரம் போடுறத தடுக்க முடியாது. லட்சுமி அக்கா என்ன செய்தாவனு கேட்டு வைப்போம். அவ தான் நம்ம கேட்டகரி ஒரு 200 ரூபா செஞ்சதோட நின்றுடுவா. அப்புறம் லட்சுமி அக்கா நீங்க என்ன செய்யலாம் இருக்கிய? நான் என்னத்தையும் ஒரு 200 ரூபா மொய்ய வச்சிடலாமான்னு தான் பாக்கேன். அந்த அக்கா சரி, ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு ஒரு மொய் ஒரு 200 ரூபா கையில கொடுத்தோமா அதோட முடிச்சமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மோதிரம் போடுறேன் அது போடுறோம்னு நல்லாவா இருக்கு? நான் நீங்களும் சேர்ந்து 200 ரூபா கொடுத்துருவோம். என்னக்கா? அதானே கேட்டேன். என்ன சின்ன பொண்ணு? எலி எதுக்கு 8 முளை வேட்டி கட்டுதுன்னு இப்பதானே தெரியுது. ஏன் சம்மந்தம் இல்லாம உலகிட்டடக்கா? ஆமா, என்னமோ சரசக்கா வீட்டு மேல அக்கறை இருக்க மாதிரியும் அவன் பிள்ளைகள் மேல அக்கறை இருக்க மாதிரியும் நகை நட்ட பூரா வீணாக்குதாவ, காசை வீணாக்குதாவ, பொட்ட பிள்ளை வச்சிருக்காவ, அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஆமா சொன்னேன், அதுல என்ன இருக்கு? நீங்க 200 ரூபா தான் மொய் செய்ய போறிய. அந்த இடத்துல சரசக்கா மோதிரம் போட்டவனா உங்களுக்கு கௌரவ குறைச்சலா போயிரும்.
அதனால அவளும் செய்ய விடாம ஆக்கக்காண்டி இதெல்லாம் பேசியிருக்கிய அப்படித்தானே? இப்படி எல்லாம் பேசா சின்ன பொண்ணு. நான் எது செஞ்சாலும் என்ன ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கா நீ. நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அதான் தெளிவா தெரியுதே, இது எதுக்கு தேடி கண்டுபிடிக்கணும்? ஒன்றெல்லாம் மனசு பேசுவாளா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடக்கா. லட்சுமி என்னக்கா 200 தான் மொய் செய்ய போறியா லட்சுமி? ஆமாக்கா, பிற என்ன செய்ய, என்கிட்ட அதுக்கு மேல கிடையாது. நான் சொல்லியதை கேள் லட்சுமி. உன் வீட்டுல இனி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல? என் வீட்டுல என்னக்கா ஃபங்க்ஷனு? என்ன லட்சுமி இப்படி கேட்கா? நம்ம பூ மாதிரி பெரிய பிள்ளையாவது வயசு வந்துட்டுல, எப்போ ஆவானே சொல்ல முடியாது. நீ என்னடா என் வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் கேட்க? ஆமாக்கா, நான் அவன் இன்னும் பெரிய பிள்ளை ஆவலையே. அது எனக்கு தெரியாதா? அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஒரு ஃபங்க்ஷன் வைக்கப்போ கொஞ்சம் முன்ன பின்னா வேலை பார்த்துக்கலாம் ஆள் வேணும். அந்த பெயர்லாம் நல்லா முன்னு நின்று யாருக்குனாலும் செய்வான் பார்த்துக்க. அதனால நான் என்ன சொல்றேன், நீ 200 செய்யாத. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500 ரூபா அந்த பிள்ளை கையில கொடு. கஷ்டப்பட்ட பையன் பார்த்தியா, கூட 200 செஞ்ச பத்தி தப்பு கிடையாது. யார் யாருக்கோ எவ்வளவோ செய்தோம். உனக்கு நான் இப்போ ஏன் செய்ய சொல்றேன்னா, உன் வீட்டில் இப்போ பூமாரிக்கு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா ஏன் முன்ன நின்று எக்கா நான் பார்க்கேன் தங்கமா இருந்து வேலை செய்வான் பார்த்துக்கோ. நல்ல பையன், அதான் சொல்லுதேன். ஒரு 500ஆவது செய். ஏக்கா 500 ரூபா இப்போதைக்கு இல்லையக்கா. நேற்று தான் அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தேன். இன்னும் என் மாமனும் ரூபா அனுப்பல பத்தியில. ஒரு 2 நாள் கழிச்சு தான் போட்டுடுவான்னு நினைக்கேன். 10ஆம் தேதி வாக்கில் தான் போடுவான் போல. அண்ணா நான் கணக்கு பார்த்து ஒரு 200 ரூபா தான் மொய் செய்த மாதிரி வச்சிருக்கேன். அவ்வளோதானே, நான் 500 ரூபா தாரேன், நீ அதை செய். அதுக்கடுத்து அடுத்த மாதம் எனக்கு ரூபா தான் போதும். வேண்டாம்க்கா, நான் உள்ளதே செஞ்சுட்டு போறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். சொன்னா கேளு லட்சுமி. பிள்ளை பெரிய பிள்ளை ஆச்சுன்னு வையன், உன் மாவன் வந்தாலும் நீயும் உன் மாவனும் மட்டும்தான் வீட்டில் எல்லா பாடும் பார்க்குவியே. உன் வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு கூறா எதுவும் செஞ்சுக்கிட மாட்டாரு. அயிலு நல்ல பையன் பார்த்துக்கோ. உன் வீட்டில் நாளைக்கு ஃபங்க்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 8 பார்த்துக்கப்போன்னு சொன்னோம் வையன், தங்கமா எல்லா வேலையும் அவனையே பார்த்து செய்வான். கஷ்டப்பட்ட பையன் வேற, செஞ்சதுக்கு தப்பு கிடையாது. நான் தாரேன். நீ அடுத்த மாதம் தர முடிஞ்சாத்தா, இல்லாட்டா அதுக்கு அடுத்த மாதம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிக்கா, அப்போ நான் சாந்திட்ட 500 ரூபா செய்ய போறேன்னு சொல்லிட்டா? வேண்டா லட்சுமி, இப்போ சொன்னா அவள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. 200 ரூபா தான் அவள் செய்யணும்னு நினப்பில் இருக்கா போல. பிறகு நீ 500 ரூபா செய்தனா அதுக்கு வேற என்னத்தையும் உன்னே சொல்லிட்டடப்பா. ஒண்ணுமே அவட்ட சொல்லண்டா. நீ வாட்டுக்கு பிறந்தநாள் வீட்டுக்கு வா, 500 ரூபாய் பிள்ளை கையில கொடு, அவ்வளோதான். சரிக்கா. சரி வா, வீட்டுக்கு போவோம். நேரத்தோட போய் கிளம்புவோம். சின்ன பண்ணே சாந்தி எந்திரிச்சு கிளம்புங்கம்மா. வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, போவோம் நேரத்தோட. சரிக்கா. சரிம்மா, 2 பேரும் கிளம்பி வாங்க. நாங்க 2 பேரும் போறோம். கொஞ்ச நேரத்துல கிளம்பி இருக்கோம். 12 மணி வாக்குல எல்லாருமே சேர்ந்து போவோம். என்ன? சரிக்கா. லட்சுமி வா போவோம். சின்ன பொண்ணு சரசக்காவும் லட்சுமி அக்காவும் கூட்டு கல்வியை பார்த்துக்கோ. ஏன் நாள் அவிய 2 பேரும் உங்களை என்ன செஞ்சாவ? ஆமா, நம்ம 2 பேரும் எப்படி எதுனாலும் வெளிப்படையா பேசலாம். ஒரு 2 பேரும் முணு பேசிக்கிட்டு இருந்தாவோ, கேட்டியா? என்னத்தையும் பேசிட்டு போறவக்க அவிய முணுமுணுன்னு பேசினாலும் சத்தமா பேசினாலும் அடுத்தவா குடிய கெடுக்க மாதிரி என்னம்லாம் ஒரு 2 பேத்துக்குமே வராது. உங்களை மாதிரியா? ஆமா, நான் அடுத்தவா குடிய கெடுத்து அலைவேன். இவ பார்த்தா சும்மா சொன்னேன் நாள்முடி, உடனே கோவப்படுதிய. நீ எல்லாத்தையும் சும்மா நம்ம சொல்லுவா, நான் கோவமே படாம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். சரிக்கா, அப்போ போமா 2 பேரும் போவோம். நான் கேட்கறது பதில் சொல்லிட்டு போ. என்னது? நீ எவ்வளவு போய் செய்ய போறா? தெரியலக்கா, என் மாமியாட்ட கேட்டுதான் சொல்லணும். உடனே நட்டிச்சிருவாள. மாமியாட்ட கேட்டுதான் நீ எல்லாம் தெரியாங்க. அதுக்கு இல்ல நாள்முடி, அந்த அண்ணன் எங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு செஞ்சிருக்குங்கிறத பார்த்துதான் என் மாமியார் செய்யறதுக்கு விடும். நான் இதுல முடிவெடுக்கவே முடியாது. அதெல்லாம் என் மாமியார் தான் முடிவெடுக்கும். எனக்கே அதுகிட்ட போய் கேட்டாதான் தெரியும். உனக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடிப்பா. சரி போ, நானும் வீட்டு பக்கம் போறேன். 12 மணிக்கு கிளம்பி வா. ஒண்ணுமே தெரியலன்னா நடிக்காத. என்னமோ மாமியாட்ட கேட்டுதான் எல்லாமே செய்யற மாதிரி பேசுவாள்வ. நாள்முடி என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு பேரு. ஒருத்தரை விட்டு வைக்க கிடையாது. எல்லார பத்தியும் பேச வேண்டியது. வாயை சிமுண்டு வச்சுதான் மூடணும். சரி, வீட்டை பக்கம் போவோம். அங்க கிளவி கதை பேசி முடிஞ்சுட்டான்னு தெரியல. அப்புறம் ஏக்கா வந்த உடனே வந்து இதான் கேட்கன்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். ஒவ்வொரு பேச்சா பேச இது மறந்துட்டேன் பார்த்துக்கோ. என்ன டி பிள்ளை வீட்டுக்கு போனிய? எல்லாரும் நல்லா இருக்காவளா? என்ன ஏது? நான் ஒண்ணுமே கேட்கல, நீயும் ஒண்ணுமே சொல்லாம இருக்க. அதுவா, போனோம், எல்லாருமே சேர்ந்து போனோம். இருக்கா என்னதே இருக்கா. ஏன்க்கா அப்படி சொல்ற? பிள்ளைக்கு எதுவும் சங்கடமா? சங்கடம்னு ஒன்றும் சொல்லிட முடியாது. அவன் மாமியா என்ன பேசினாலும் இவா அதுக்கு தக்கன பதிலடி கொடுத்துருதா. பிறகு ஏன் கவலைப்படுத பிள்ளைய பத்தி? இருந்தாலும் ஏதோ மனசுக்கு சங்கடமாவே இருக்கு. பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு. அவன் நாத்தனா கறி வேற அங்கிருந்து போய் இப்போ மாசம் 1 மாசம் இருக்கும். இன்னும் அங்கேயே தான் டேராப்பட்டு கிடக்கா பார்த்துக்கோ. ஏன் அவன் மாமியா வீடு இல்லையே? அவளுக்கு மாமியா வந்து கேள்வி கேட்க மாட்டாளா? யாரு கண்டா திறமையா உள்ள மருமனை பிடிச்சிருப்பாவோ, எது வந்தாலும் சமாளிக்க மாதிரி. அதனால அவன் அவள் வந்து வீட்டில் இருக்கா. நம்ம மருமையை இப்படி பயந்து நடந்தவரெல்லாம் நம்ம பிள்ளைய கட்டி வச்சிருக்கோம். பிற எப்படி இருக்கும் நம்ம பொழப்பு? எது வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன்னு தைரியமா சொல்ற ஆளா இருந்தார் அப்படின்னா அவரையும் என் பிள்ளையும் அழகா வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுக்கிடுவேன். அம்மையை கண்டா அக்காவை கண்டா ஒரு நடுக்கம் தான் நடக்குதாரு இந்த மனுஷன். என்ன செய்ய? சரி விடுக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயப்பட போய் தான் நல்ல பையனா வளர்ந்துருக்காரு. ஒவ்வொரு பையலும் ஊர்ல கட்டி கொடுத்துட்டு என்ன பாடுபடுதோ தெரியுமா? போட்ட பிள்ளைகள் தண்ணி அடிச்சுக்கிட்டு பீடி சிகரெட் அடிச்சுட்டு என்னென்ன கெட்ட பழக்கலாமோ வச்சிருக்கானுவோ. அந்த வகையில நம்ம மருமனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. அது ஒரு சந்தோஷம்னு நினைச்சுக்கிடணும். இந்த காலத்துல இப்படி பையன் அமைததும் பெரும்பாடு பார்த்துக்கோ. ஆமா, அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட்டுக்கிடணும். வேற என்னத்த நினைக்க? அவர் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டாருலக்கா. அவர் பார்த்துக்கிட்டாரு தான். மாமியா தான் வெடுக்குன்னு கிடக்காவட்ட. சரி, பிறகு அவன் நாத்தனக்காரி, அவள் ஒரு சிலிப்பட்ட அவளும் வீட்டில் கிடந்துக்கிட்டு நம்ம பிள்ளைய அதிகாரம் பண்ணிட்டு கிடக்கான்னு நினைக்கல தான் சங்கடமா இருக்கு.
சரி விடு, நம்ம மீனா ஒண்ணு என்ன திறமை இல்லாதவளா, இங்க இருந்தாலும் கழிச்சுக்கிடுவா, அவளை மிஞ்சா யார் இருக்கா? ஆமா, அப்படி நினைச்சு மனசு தேத்திக்கிட வேண்டியதான். பிற என்ன செய்ய, என்ன இருந்தாலும் பொண்ணா பிறந்தா போற வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிச்சு வாழ்ந்துதானே ஆக வேண்டியிருக்கு. அம்மா வீட்டுல வந்து இருந்தாலும் அவளுக்கு மதிப்பு கிடையாது, நமக்கும் மதிப்பு இருக்காது. அது ஒண்ணு இருக்கு. மேற்கொண்டு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம முன்ன போய் நின்றுக்கிட்டு அவளுக்கு கைத்தாங்களா இருந்தோன்னு வையேன், அவளுக்கு ஏற்க ஒரு பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் வைக்கணுங்கிறது தெரியாம போயிடும். இன்னைக்கு நம்ம இருப்போம், நம்ம எல்லாம் நம்ம பிள்ளைக்காண்டி பேசுவோம் வைப்போம் சரிங்களாம். நாளைக்கே நம்ம இருப்போமான்னு தெரியாது, அந்த நேரத்தில் பிள்ளை திணறிட்டு கிடக்கும். அதனால என்ன நடந்தாலும் அவ போக்கிலே விடு, அவளே சமாளிக்கட்டும்னு விடு, பிள்ளை திறமையா வரும். நீ ஊட பூந்துட்டு என்னத்தையும் சொல்லுதம்ட்டு வீட்டுக்கு வாவான்னு சொல்லி கூப்பிடாத. பிறகு அவளுக்கு ஒரு திறன் இல்லாம தைரியம் இல்லாம பெரும் பெற மாமியானையும் அதனாலையும் பார்த்து பயந்துகிட்டே அலைவா. ஆ சரி டி. எத்தே என்னத்தே இன்னுமா கதை பேச முடியல? ஆமா முடியல. நீ என்ன கதை அதுக்குள்ள பேச முடிச்சுட்டு வந்துட்டியா? நீ இன்னும் சாயந்தரம்லாம் வீட்டுக்கு வந்து சேருவேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்ட. மத்தியானம் பிறந்தநாள் வீட்டுக்கு போனோம்ல தே, பிற வயிறு பசிக்கும்ல, அதான் இப்பவே குளிச்சு கிளம்பலான்னு வந்துட்டேன். 12 மணிக்கு போகலான்னு சரசக்கா சொன்னாவ. அதுக்கு இப்போவுமே 10:30 மேலே ஆகிட்டு பற்றியில குளிச்சு இப்போ கிளம்புனா தான் 12 மணிக்கு போக முடியும். அதான் நேரத்தோட கதை பேசிட்டு வந்துட்டேன். இல்லைன்னு வைங்களேன், காலையில் இப்போ போனவா சாயந்தரம் தான் வந்திருப்பேன் நீங்கள் சொன்ன மாதிரி. சரி போ, போய் கிளம்பு போ. சரி தே. அப்புறம் தே, நம்ம எவ்வளோ மொய் வைக்க போகிறோம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதுக்கு இல்லை தே, சாந்தி அக்கா தான் கேட்க சொன்னாவே, அதான் கேட்டேன். ஆமா, அவ ஒரு பெரிய நல்லவா, உலக உத்தமையை உன்னை கேட்க சொல்லிட்டாலோ. அதெல்லாம் நான் என் மவனும் பேசி முடிவெடுத்து பார்த்துக்கிடுவோம். நீ போய் குளிச்சு கிளம்பி நீட்டி நிமிந்து வா. பிறந்த நாள் வீட்டுக்கு போனோமா, 4 வட்டம் நல்ல முறையில பேசணுமா, உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டு அங்கே வச்சுக்கிட்டு உன் காமெடி திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. எத்தே, எனக்கு திறமை இருக்கு நீங்க ஒத்துக்கிறதே பத்தியலா? இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? யாவ் பா, தேவையில்லாம என் வாயில இருந்து எதை கெட்ட வார்த்தை வாங்கிறாத, பார்த்துக்கோ. திறமை பேச வந்துட்டா. நீங்க தானத்தே இப்ப சொன்னீங்க காமெடி திறமையை காட்டிடாதுன்னு. நான் திறமையானவங்கிறது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு, அதான் வார்த்தையா அது வெளியில வருது. ஆனா நார்மலா பாசமா அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஈகோ தடுக்கு. ஒண்டெல்லாம் எவா பேச கிரிக்கி எனக்கு ஏதாவது அழுதுட்டு இருப்பேன். ஒண்டை பேச நான் கொஞ்ச நேரத்துல நான் கிருக்காயிருவேன். எட்டி நீ வரல பிறந்தநாள் வீட்டுக்கு? ஆமாக்கா, நானும் ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் போகணும்னு நினச்சிருக்கேன். ஆமாட்டி, அந்த நேரம் போனால் தான் நல்லா இருக்கும். ஆமாம் சரிக்கா, சரி நீ போய் கிளம்பு. நானும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 12 மணி 1 மணி வாக்கில் கோமதியை கூட்டிகிட்டு வரேன். எங்கள் பிறந்தநாள் வீட்டில் வச்சு பார்ப்போம். என்ன போறியோ? சரி போயிட்டு வா, பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். ஆ சரிக்கா வரேன். என்னக்கா? ஆ சரி டீ போயிட்டு வா. சின்ன பண்ணி வரேன்ன. ஆ சரி தே, இப்போ போங்க, நல்லா கிராண்டா ரெடி ஆயிவாங்க, பிறந்தநாள் வீட்டில் மீட் பண்ணுவோன்னு. சரி பார்ப்போம். நம்மளும் கிளம்ப வேண்டியதான். அப்பா காலி என்ன வலி வலிக்கு உட்கார்ந்துருக்கேல, வழியே தெரியல. எந்திக்க முன்ன என்ன வலி வலிக்கு கடவுளே அப்போ. வலிய விடு, நானே கால் வலியில நடக்க முடியாம நிக்கேன். நிக்கா தூணு கணக்கா. ஒரு பெரிய மனுஷி நடந்து வரா, தள்ளி நிப்போம்னு கிடையாது, மலை மாடு மாதிரி நிப்பா. என்ன பிறவியோ கிழவிக்கு நம்மளை திட்டாம தூக்கமே வராது போலம்மா. மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்ன மக்களே?